ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா. சாய்ரா. என் உயிரானவர்களே, சொல்லப்படாத ரகசியங்கள் நிறைய இருக்குது இந்த ஆடியோவில். ஒரு 2 நாளாக சில விஷயங்களை நாம் கேள்விப்பட்டு அதன் மூலமாக தான் இந்த கான்செப்டை நாம் எடுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சந்தித்த தருணங்கள், வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்துது, எந்த அளவுக்கு தாழ்த்துது, அதாவது எந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்குது, எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்குது, வாழணுமா இல்லை முடிச்சிடலாமா அப்படின்ற நிலைக்கு ஒரு மனுஷன் தள்ளப்படக்கூடிய விதம், இது எல்லா மனுஷனுக்கும் தான் வருதா இல்லை சிலருக்கு மட்டும்தான் வருதா அப்படின்ற ஒரு புரிதல். இதில் சாயப்பாவோட ரோல் என்ன, மனுஷனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ரோல் என்ன, நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய ரோல் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த ஆடியோஸில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைன்றது வாழ்வதற்கான ஒரு பயிற்சி கூடம். இங்கே வாழ மட்டும்தான் முடியும். 2 விஷயந்தான் ஒரு மனுஷனுக்கு, ஒன்று வாழவா இல்லை முடிச்சுக்கவா. இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவை வாழ்வா சாவான்றதை பற்றி அதில் வரக்கூடிய கமெண்ட் ரொம்ப சிறப்பாக இருந்தது. தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க. வர 11ஆம் தேதி நாம் அன்பே சாயில் ஃபுட் டொனேட் பண்ணுறோம். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்து டொனேட் பண்ணுறோம். அதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியே ஆகணும். அதை திரும்பி ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். சரி, வாழ்க்கை அப்படின்னா நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நாம் எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ, அந்த தப்பை பண்ணாமல் இருந்து நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் சந்தோஷம் பொங்கும், இன்பங்கள் கைகூடும், ஒரு உறுதியான நிலையான வாழ்க்கையை நம்ம வாழலாம். நம்மளுடைய திறமைகள் அனைத்தும் பெரிய அளவில் சேர்க்கப்படும். 10ஓட 11 இல்லாமல் 10ஓட 1 நின்று நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிக்கலான்றது தான் இந்த ஆடியோ. உங்களுக்கு வயசை பற்றி தயவு செய்து கவலைப்படாதீங்க, படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க, இருக்கிற இடத்தை பற்றி கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்கான வழிகளை மட்டும் நீங்கள் யோசிங்க. அதை பற்றி மட்டும் எப்பையும் பேசுங்க. யாருக்கிட்ட? சாயப்பா கிட்ட. மனுஷங்கிட்ட தயவு செய்து பேசாதீங்க. மனுஷன் பேசுனீங்கன்னா மனுஷன் ஒன்று தான் சொல்லுவான், உன்னால் முடியாது. கடவுள் மட்டும்தான் சொல்லுவார், உன்னால் நிச்சயமாக முடியும்னு. ஏன்னா கடவுளுக்கு முடிகிற சக்தி, மனுஷனுக்கு முடியாதது தான் சக்தி. நீங்கள் 10 மனுஷங்கிட்ட பேசினாலும் 20 மனுஷங்கிட்ட பேசினாலும் ஒரே விஷயந்தான் சொல்லுவா. ஏன்னா அது ஒரு ஓட்டை பானை. அந்த பானையில் எவ்வளோதான் தண்ணி ஊற்றுனாலும் அந்த தண்ணி நிற்காது, போய்கிட்டே இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் தான் இங்கே ஜாஸ்தி. சேகரிப்புன்றது ஒன்றுமே இல்லை. கடவுள்கிட்ட வந்தால் மட்டும்தான் அந்த சேகரிப்பு அதிகரிக்கப்படும். நம்முடைய எனர்ஜி லெவல் குறைஞ்சதுன்னா வாழ்க்கை இல்லை. ஆனால் மனுஷங்கிட்ட தொடர்ந்து நம்ம கவலைகளை பேசும்போது வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? வாழ்க்கை எதை நோக்கி போகும்? இப்போ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான். ஏன்னா நாம் பேசுனது அத்தனையும் கடவுள்கிட்ட இல்லை, மனுஷங்கிட்ட.
கடவுளை நம்பி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு தகுந்த வழிகளை எந்த மனுஷனும் இங்கே தேடலை. பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு யாருக்கிட்ட? மனுஷன்கிட்ட. அந்த பிரச்சனையாகவே அவன் தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்க்கைன்றது வேற ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதன்படியே தன்னை உயர்த்திக்காம தாழ்த்தி அவன் மறுபடியும் துன்பன்ற சேரில் சிக்கி செதஞ்சு கடைசியில் மாண்டு போகிறான். இதுக்காகவா இந்த பிறவி? இதுக்காகவா சாயப்பா உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீ மங்களகரமாக வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உட்கார்ந்து, ஆனால் நாம் அதை எடுத்துக்காம என்ன பண்ணுறோம்? என்ன செய்கிறோம்? துன்பன்ற பார்வையில் மட்டும் இந்த உலகத்தை பார்க்குறோம். அவரால் மாற்றவே முடியல. ஏன்னா பல விஷயங்கள் உங்கள் மூலமாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். முதல் முயற்சி உங்களுது, மற்ற அத்தனை முயற்சியும் முடிவும் கடவுளுது. அந்த முதல் முயற்சி தான் நம்ம கடைசி வரைக்கும் எடுக்காமலே போகிறோம். அதனால் வாழ்க்கையில் ரசிக்காம, வாழ்க்கையை பற்றி நல்ல பாடத்தை படிக்காம, நம்முடைய ஒட்டுமொத்த அனுபவங்கள் அத்தனையும் குப்பையில் கொட்டி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுபடியும் அடுத்த பிறவியிலையும் இதே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் நொந்து போகிறோம். அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சில அறிவுபூர்வமான விஷயங்களை மட்டும் நாம் இங்கே செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வயசை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கும் காரணம் இதுதான். உங்களுக்கு ஏஜ் ஒரு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், ஏன் 80 கூட இருக்கலாம். அதை பற்றி கவலை வேண்டாம். ஆழமாக சிந்திக்க பழகுங்க. இந்த சிந்திப்பு தான் உங்கள் மனசில், உங்கள் ஆத்மாவில் அதிகமாக பதிஞ்சு அடுத்த ஜென்மத்துக்கும் அந்த ஆத்மாவை விழிப்புணர்வோடு கொண்டு போவதற்கு உண்டான வழிகள் தான். ஸோ இங்கே எல்லா மனுஷனுக்கும் குறை இருக்கு. ஒரு மனுஷனுக்கு கூட பாக்கியம் இல்லை. என்னோட லைஃப்பில் நீங்கள் பூத கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ குறைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நான் பூத கண்ணாடி வச்சு பார்த்தேன்னா இவங்களுக்கு இவ்வளோ குறைகள் இருக்குதா அப்படின்னு நானும் சொல்லலாம். எந்த ஒரு செலிப்ரிட்டியாக கூட எடுத்துக்கோங்க, அரசியல்வாதியா இல்லை சினிமா நடிகரா யாராக இருக்கட்டும், அவங்கள நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ குறைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மனுஷனுக்கு அடுத்தவனை குறைகளை பார்த்து பார்த்து பழக்கம். ஏன்னா அவனும் தன்னுடைய குறைகளை மட்டும் பார்த்து பார்த்து பயந்து போய் வாழ்க்கையை விட்டே ஓடிக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு மூவியில் சிவாஜி அவங்களோட டைலாக் நினைக்கிறேன், ஓடினான் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஓடினான். அன்றைக்கி அவர் சொன்னது தான் இன்றைக்கி இந்த 2023 அத்தனை மனுஷங்களும் ஓடுறாங்க வாழ்க்கையோட எல்லை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாம் நிற்க நேரம் இல்லை, நின்னா மாட்டிப்போம். அதனால தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். எத்தனை நாள் இந்த ஓடுதல்? ஒரு நாள் கண்டிப்பாக இளைப்பாறுதல் தேவை இல்லையா? அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அந்த இளைப்பாறுதல் பயந்து போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, பதுங்கக்கூடாது. பதுங்கிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம போகவே முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனை அமைச்சு கொடுத்துடும் வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க, காலத்தை பயிர் செய். உங்களுடைய தவறுகளை அப்பப்போ நீங்கள் சரி பண்ணிக்கிறதுல நீங்கள் ஒரு டீச்சராக, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இட்ஸ் அ டபுள் ரோல்.
டீச்சரும் நீங்கள் தான், ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் தான். அந்த டீச்சர் அப்படின்றது எப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் கற்றுக் கொடுத்த பாடம், அனுபவம், அது டீச்சராக இருக்குது. இனி நீங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றத ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்கள் வாழ்க்கையை முயற்சிகளை செய்யணும். நம்ம மனுஷன் முயற்சியை செய்யலை, முன்னாடி கால் எடுத்து வைக்கல, அவள் பின்னாடி தான் கால் எடுத்து வைக்கிறா. பின்னாடி கண்ணு இல்லை, முன்னாடி தான் கண்ணு இருக்கு. நமக்கு பின்னாடி கண்ணு இருக்கிறது நினச்சிக்கிட்ட பின்னாடியே போனால் என்ன ஆகும்? சர்க்கிள் இருக்கும், கீழே விடுவோம், குழி இருக்கும், பாதாளம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ அங்கே எங்கேயாவது ஒன்று மாட்டிப்போம். அதனால் முன்னாடி நின்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பயணத்தை மாற்றி அமைங்க. இது வரைக்கும் பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம், இல்லை சைடில் போகிறோம். முன்னாடி போங்க. முன்னாடி சாயப்பா பாருங்கள், கூப்பிட்டுருக்காரு பாருங்கள். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம சரியாக நடக்காமல் இருப்போம். ஒரு சின்ன குட்டி குழந்தை, ஒரு 1 இயர் பேபியை கூட வச்சுக்கலாமே, 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ் பேபி. அப்போ நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? கண்ணா வா 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 வான்னுவாங்க. நம்ம நிற்க பழகி இருப்போம். நமக்கு முன்னாடி 2 கையை வச்சுக்கிட்டு ஒடியா 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 ஒடியான்னு சொல்லுவோம். அவங்க தூக்க மாட்டாங்க. அப்போ நம்ம அம்மா கை நீட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காலை எடுத்து இன்னொரு காலை எடுத்து வைப்போம். லைட்டாக விடுவோம், ஓடி அம்மா பிடிச்சிப்பாங்க. குழந்தை விடுற ஸ்டேஜில் இருந்தால் ஓடி பிடிச்சிப்பாங்க. நடக்க வைக்க முயற்சி செய்கிறாங்க. யார்? நம்ம அம்மா. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம சாயப்பா நமக்கு முன்னாடி நின்று ஓடிவா ஓடிவா ஓடிவா, எதை பார்த்தும் பயப்படாத. இந்த உலகம் இப்படிப்பட்டது தான். உலகம் உனக்கு பழி சுமத்திக்கிட்டே தான் இருக்கும். பல அடியும் பல அவமானத்தையும் அது தந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ அதை பற்றி கவலைப்படாத. உனக்கு முன்னாடி நான் இருக்கேன். உன்னை நான் தூக்குவதற்கும் உன்னை தாங்குவதற்குமாக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கவலைப்படாத. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கண்ணை மூடி இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு துன்பத்தில் இருக்கீங்க, துன்பம் உங்களை துரத்துது, படு மோசமாக துரத்துது. அந்த துன்பத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனுஷன் உங்கள் முன்னாடி நின்னா இப்போ நீங்கள் அந்த துன்பத்தை பார்த்து பயப்படுவீங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்பட மாட்டோம். நம்ம கிட்ட ஒரு பலசாலி இருக்கிறார். அந்த பலசாலி நம்ம துரத்துற துன்பத்தை உண்டு இல்லைன்னு செய்யக்கூடியவர். அப்போ நமக்கு பயம் போயிடும். அந்த பயம் இல்லாத வாழ்க்கையத்தான் நம்ம வாழணும். திறமை இருந்தும் தோத்தீங்கன்னா அதுக்கு காரணம் பயம். அந்த பயத்துக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீச்சராகவும் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் அந்த டபுள் ரோல் நீங்கள் பண்ணாததுக்கான காரணம்தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அது அதிகமாக போய் பயமாக உருவாகிடுச்சு. அப்போ அதை நாம் சரி பண்ணணும். சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையவே மாற்றுது. அம்மாவோட அரவணைப்பில் அப்பாவோட அரவணைப்பில் இருக்கும்போது நாம் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்தோம். அப்போ வாழ்க்கை உங்கள் கையில் வந்துடுச்சு. அம்மா அப்பாவோட அரவணைப்பை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, தனித்துவமான வாழ்க்கை வந்துடுச்சு. நீங்கள் வாழணும். இப்போ வேலைக்கு போகிறீங்க, கல்யாணம் பண்ணிடுறீங்க, குழந்தை பெற்றுக்கிறீங்க, உங்களை பார்த்துக்கணும், உங்கள் லைஃப் பார்ட்னரை பார்த்துக்கணும், உங்கள் குழந்தைய பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் முன்னாடி இருந்த ஆளை விட சிறப்பான ஆட்களாக மாறணும். ஆனால் மாறல. ஏன் மாறல? சில சூழ்நிலைகள் உங்களை எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சு. முடிவுகள் எடுக்கலை, அதனால் வாழ்க்கையில் பின்னடைவு. அந்த சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மூளை என்ன பண்ணுச்சுன்னா, மூளை இயங்க மறுக்குது.
எப்போ பார்த்தாலும் ஒரு விரக்தியின் வெளிப்பாடு மட்டும்தான் அந்த மூளைக்கு தெரியுது. மனசு மூலமாக அந்த மூளைக்கு பாஸ் ஆகுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பின்தங்கக்கூடிய ஸ்டேஜில் பின்தங்கிக்கிட்டே இருக்கோம். 80% மக்கள் பின்தங்குறாங்க. அப்போ நீங்களா இல்லை, அடுத்தவங்க மேலே படியை சுமத்துறதில் முதல் ஆளாக நீங்கள் நிற்கிறீங்க. பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பிரச்சனையை பார்த்து ஓடும்போது தான் என்னப்பா ஓடுறேன்னா யாராவது கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்லி வெட்டி ராமாயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வெட்டி கதைகளே பேசிக்கிட்டு இருக்கோம். கதை அளந்து விட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா. இது ஒரு தொடர் கதை மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனதளவில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் கோட்டை விட்டது தான். அப்போ உங்களோட திறமைகள் எங்கே போச்சு? முன்னாடி இருந்த திறமை, முன்னாடி இருந்த சந்தோஷம், முன்னாடி இருந்த நம்பிக்கை, முன்னாடி இருந்த சுறுசுறுப்பு எங்கே போச்சு? அப்போ உங்கள் வாழ்க்கையில் லெசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த காலம் அப்படிதான். நீங்கள் பசுமையாக பார்க்கறதெல்லாம் பசுமையானது அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்களால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதை தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. அதை உங்களை கவுக்கிறதுக்கும் பயன்படும். ராமாயணத்தில் சீத்தை, ராமாயணன்ற ஒரு காவியம் எங்கே உருவாச்சு அப்படின்னா, சீத்தை என்ன பண்ணாங்க? அந்த அழகிய புள்ளிமானை பார்த்து மயங்கினாங்க. அந்த மானை பிடிக்க லக்ஷ்மணன் கோட்டை கிழிச்ச கோட்டையை தாண்டினாங்க. ஒருவேளை தாண்டாமல் இருந்திருந்தால் ராமாயணம் வந்திருக்குமா? அப்போ அங்கேயே சொல்லிட்டாங்க, அழகானது ஆபத்தாக கூட முடியலாம் அப்படின்னு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காவியமும் அதுக்கு பின்னாடி படைக்கப்பட்ட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு சின்ன வயசில் இருந்து இப்போ வரைக்கும் பிடிச்சமான விஷயங்கள். அழகு ஆபத்தாகவும் முடியலாம். அழகே ஆபத்து நான் சொல்லலை. படைக்கப்பட்ட அனைத்தும் எனக்கானது. ஒரு மலையை பார்க்கும்போது ரசிக்கிறோம், ஒரு அருவி, ஒரு கடல் பார்க்கும்போது மனசு சந்தோஷப்படுது. ஒரு மழையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்குது. அதெல்லாம் அழகானது. அது ஆபத்தை கொடுக்கணும்னு சொல்லலை. அழகும் ஆபத்தில் முடியலாம், அசிங்கமானதும் நல்லதில் முடியலாம். நீங்கள் வாழ்க்கையை எந்த முறையில் பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிப்பீங்க. இதை தான் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கண்ணால் பார்க்கறத உண்மைன்னு நம்புகிறோம், கண்ணால் பார்க்காதத பொய்ன்னு நம்புகிறோம். கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது. கடவுள் இருக்காரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை சில நேரத்தில் இருக்கிறது இல்லை. ஏன்னா கடவுளை உணரத்தானே முடியும், பார்க்க முடியாதுல்ல. அதனால் அப்போ கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை, கண்ணால் பார்க்காதது கூட கண்ணால் பார்த்ததை விட பல மடங்கு உயர்ந்ததாக படைக்கப்பட்டது. இதை நாம் சரியான முறையில் அந்த ஞானத்தை தேடணும். ஞானன்றது சான்ஸ்கிரிட் மட்டும் இல்லை, மந்திரம் மட்டும் இல்லை, அதை தாண்டினா ஒரு பக்குவம். சில பேர் மந்திரம்தான் ஞானமான ஞானத்தை தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. மந்திரத்தை தாண்டி வாழ்க்கையை பற்றியும், நம்மளை பற்றியும், சக மனிதர்களை பற்றியும், கடவுளை பற்றியும் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகும். எவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் உங்களுடைய முகத்தில் எந்த விதமான ஒரு சோர்வும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மனசு ரொம்ப டல்லாக்குறோம். ஒரு சின்ன வலியை கூட தாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி
இருக்கு உலகம். ஒரு சாதாரண விஷயத்தை கூட நம்ம பயந்துடுறோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே லைட்டு ஆஃபில் இருந்தால் நடக்க பயப்படுறோம். நீங்கள் இருந்த வீடு தான் 5 வருஷமோ 10 வருஷமோ, ஏன் இன்னும் சில பேர் காலங்காலமாக இருக்கக்கூடிய வீடாக கூட இருக்கலாம். ஆனால் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா போக பயப்படுறோம். ஏன்? அதே லைட்டு போட்டுச்சுன்னா போகிறோம், பயம் இல்லாமல் போகிறோம். அந்த மனசில் இருக்கக்கூடிய உறுதி இல்லை. கண்களால் என்ன பார்க்குறோமோ அதை தான் உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். கண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நம்ப மறுக்கிறோம். கண்களை மூடி தியானம் பண்ணாதான் அதனுடைய பவர்ஸ். ஆனால் கண்களை மூடும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சரி, நீங்கள் எத்தனை மாதம் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு 2 மாதம் தியானம் பண்ணுறேன். இந்த தியானன்றது கிட்டத்தட்ட பல வருஷங்கள் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் கண்களை மூடும்போது இருக்கக்கூடிய அற்புதங்களை நீங்கள் உணர முடியும். அற்புதன்றது என்னது? உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் தான் அற்புதம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவையும் தாண்டி உங்களை பற்றி நீங்கள் உணர்ந்துக்கக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள், அதை விட தாண்டினது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மனசை அடக்க தெரியலன்னா அவன் எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் அத்தனையும் வீணுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் அறிவாளியே இல்லை, எழுத படிக்க தெரியாதவனாக இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய மனதை அடக்கினானா அவனே மிக சிறந்த வீரன். ஆனால் எத்தனை பேருக்கு இங்கே மனசை அடக்கி ஆளுமை செய்கிற அளவுக்கு இங்கே தைரியம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் வேண்டாம், அது செஞ்சால் பிரச்சனை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம அடிபட்டும் இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், அது நமக்கு பிடிச்சிருக்குதுன்றதுக்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் திரும்ப திரும்ப செய்கிறோம். மனசை நீங்கள் ஒருமுகப்படுத்தாமல், மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த உயர்ந்த இடத்தையும் நீங்கள் அடைய முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக மனசை அடக்கணும்னா எப்படி அடக்கணும்? அதிகாரத்தில் அடக்க முடியுமா? உங்கள் குழந்தைய நீங்கள் அதிகாரத்தில் அடக்கிடலாம் நினைக்காதீங்க. அன்பால் மட்டும்தான் அடக்க முடியும். அதே மனசு அன்பால் மட்டும்தான் நாம் கட்டுப்படுத்த முடியும். என் லைஃப்பில் 2 விஷயத்தை நான் திங்க் பண்ணுவேன். என் மனசப்படி நான் வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது வைத்த கலக்கும். ஏன்னா நம்ம அப்படி தானே ஆட்டம் போட்டோம் ஒரு காலத்தில். அந்த மாதிரியான ஆட்டம் போட்டதால தான் சில இடத்துல கருப்பு பக்கமாக போயிடுச்சு நம்ம வாழ்க்கை. அப்போ மறுபடியும் அது மாதிரி ஆட்டம் போட்டால் அது அடுத்த பக்கங்கள் அத்தனையும் கருப்பு பக்கங்களாக ஆகும். கடவுள் அப்பப்போ தான் வாய்ப்பு கொடுப்பாரு, எப்பயுமே வாய்ப்பு கொடுத்துட்ருக்க மாட்டார். எப்பயுமே வாய்ப்பு கொடுத்தா அது கடவுளே இல்லை. அதாவது இந்த தள்ளுபடி வியாபாரம்னு சொல்லுவாங்க. அந்த தள்ளுபடி வியாபாரம் சில கடையில் பார்த்தா எப்பயுமே இருக்கும். கேட்கும்போது நான் ஒரு சில கடைங்களுக்கு நான் போகும்போது தள்ளுபடின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்னங்க இப்போ என்னங்க தள்ளுபடினா? இல்லைங்க, நம்ம கடையில் எப்பயுமே தள்ளுபடி இருக்குங்க. அதுக்கு எதுக்கு தள்ளுபடி? அதாவது ரியல் தள்ளுபடி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட பேசும்போது, ஆடி மாத தள்ளுபடி அடுத்த கலெக்ஷன்ஸ்க்காக புடவை இந்த ட்ரெஸ்ஸஸ் ஐட்டத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் வரும். தீபாவளி டைமில் புது புது பேட்டர்ன்ஸ் வரும். அப்போ அந்த பழைய ஸ்டாக்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் புது ஸ்டாக்குக்கு கொண்டு சேர்க்க முடியுன்றதுக்காக பழைய ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் அதை அந்த தள்ளுபடி இதில் பண்ணாங்க. நஷ்டம் ஓரளவுக்கு லாபத்தை வச்சு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ரியல் ஆடி தள்ளுபடி எங்கேயாவது எந்த நாட்டிலையாவது நடக்குதா? ஆடி மாதத்தில் தான் நிறைய கலெக்ஷன் வருது. அப்போது மற்ற நாளில் கொடுக்கக்கூடிய பேண்ட்டை 300 ரூபான்னு சொல்கிற பேண்ட்டையே 600 ரூபா பேண்ட்டை 300 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கூட்டம் அலைமோதுது. நீங்கள் எப்போ போனாலும் அதே ரேட்டு தான். அவங்கள ரேட்டை இது பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்பப்போ ரெகுலராக தள்ளுபடியாக தான் அந்த கடைக்கு நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி தான் வாய்ப்புகள் இஷ்டத்துக்கு அள்ளி கொடுக்க மாட்டார். எந்த கடவுளும் கொடுக்க மாட்டாங்க.
கொடுக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு மனுஷன் தவறிட்டான் அப்படின்னா வாய்ப்புகள் மறுபடியும் போயிடும். மறுபடியும் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதனால் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா வாழ்க்கையில் என்ன ஜெயிக்க போகிறீங்க? கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அத்தனையும் வீண் பண்ணியாச்சு, அழிச்சாச்சு. அப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்காக வெயிட் பண்ணுமா? அது உங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு அடிமையா? அதை நீங்கள் பயன்படுத்தினா தானே வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அப்போ அந்த கருப்பு பக்கங்களை நினச்சி பார்க்கும்போது ஆஹா மனசு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா மறுபடியும் வாய்ப்புகள் வருமோ வராதோ தெரியாது. அதனால் எனக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி நான் மனசை சாந்தப்படுத்திப்பேன். அந்த மாதிரியான சாந்தப்படுத்துறதுல நீங்களும் நம்பர் 1 இருக்கணும். அப்போ சில விஷயங்களை நெகட்டிவிட்டியை நினச்சி பாருங்கள். எங்கே நெகட்டிவிட்டியை நினச்சி பார்க்கணுமோ அங்கே பார்க்கணும். வாழ்க்கையில் இப்போ சரியாக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல சில நேரத்தில் மாய வலையில் சிக்கும்போது நீங்கள் ஏற்கனவே சிக்கினதால் சில விஷயங்களை நீங்கள் அழிச்சிங்க இல்லையா? அது அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸை இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நெகட்டிவ்ன்றது விரோதி கிடையாது. நான் எதிரிகளை கூட விரோதியாக பார்க்குறதில்ல. அதாவது மனிதர்களான இருக்கக்கூடிய எதிரிகள் நமக்கு இருப்பாங்க இல்லையா, அவர்களை கூட நான் விரோதியாக பார்ப்பதே இல்லை. ஏன்னா எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம மனசில் ரொம்ப யோசிக்க வைக்கும். உனக்கு அறிவில்லையான்னு ஒருத்தர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசினா அப்படின்னா இவன் பேசுகிறத நம்ம வாங்கினோமா அப்படின்னா அறிவில்லாமல் போயிட்டோன்னு சொல்லி கொஞ்சமாவது ஒரு பொறி தட்டும் இல்லையா? அந்த பொறி கடைசி வரைக்கும் தட்டிக்கிட்டே இருந்தால் நீங்கள் அவனை விட அறிவாளியாக மாறிடுவீங்க. அப்போ அவனை வச்சு பேச வச்சது யாருன்னா நம்ம கடவுள். அப்போ நெகட்டிவ் கூட சில நேரத்தில் நல்ல விஷயத்துக்கு நம்ம மாற்றணும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் காரணத்தை மட்டும் சொல்லாதீங்க. இவங்களால தான் அடி, இவங்களால தான் அவமானம், இவங்களால தான் என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்லி 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 நீங்கள் கடைசியில் கோழையாகவே இந்த உலகத்தை விட்டு போவீங்க. உங்களை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உங்களை நம்பினா தானே கடவுளை நம்ப முடியும். உங்களை நீங்கள் நம்பவே மறுப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன நம்பலப்பா, கடவுளை நம்புகிறேன், போச்சு வாழ்க்கை 0. நீங்கள் கடவுளை நம்புறது ஒரு பேருக்காக, அது உண்மை கிடையாது. ஏன்னா உங்களையும் நம்பாமல் கடவுளை நம்பலைன்னா கடவுள் உங்களை தண்டிச்சுட்டு வாரோன்ற பயத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா உணர்ந்தவன் முதல்ல என்ன பண்ணுவான், முதல்ல அவனை நம்புவான். ஏன்னா அவனை வச்சு தான் கடவுள் அத்தனை வேலைகளையும் செய்யணும். சும்மா அப்படியே ஒரு போட்டு விடுறது இல்லை, கடவுளே நான் என்ன நம்பலை, உன்னை நம்புகிறேன். முதல்ல நீங்கள் நம்பணும், வாழ்க்கையில் உயர முடியும் நம்பணும். அடுத்தது கடவுளை நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டாப் லெவலில் நிற்கும். உங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இப்போ வாழ்க்கை 0. நீங்கள் வாழ்க்கையை நம்ப ஆரம்பித்தாதான் வாழ்க்கை வாழணுன்ற ஆசை துளிர்விடும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வெறுத்து தானே போகும். அப்போ யார் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்கவே மாட்டீங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறதால யார் மேலேயும் அன்பையும் செலுத்த மாட்டீங்க, மறுப்பீர்கள். அப்போ உங்களுக்கு அன்பு வைக்கல, நம்பிக்கை வைக்கல, ஒரு சுறுசுறுப்பு இல்லை, ஒரு தைரியம் இல்லை, வாழ்க்கையோட அடுத்த பக்கத்தை படிப்பதற்கு ஆர்வம் இல்லை. இது எல்லாம் ஒன்றா உங்ககிட்ட நிற்கும் போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? தெளிவில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். தெளிவே இல்லை, நீங்கள் தெளிவே இல்லை. அப்போ தெளிவில்லாத வாழ்க்கை தானே நீங்கள் வாழ முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதரோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே உங்களுக்கு சுற்றுச்சூழல் அமையும். ஆனால் நீங்கள் தெளிவே இல்லாமல் இருக்கீங்க. காலையில் ஒரு முடிவு, மதியத்தில் ஒரு முடிவு, மாலையில் ஒரு முடிவு, இரவில் ஒரு முடிவு.
சில பேர் முடிவு எடுக்க முடியாமல் கடைசி வரைக்கும் புலம்புனவங்களும் பார்த்துருக்கேன். என்ன செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு எப்போ காலம் சரியாகும்னு தெரியல, எப்போ நேரம் சரியாகும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு காலத்தை கழிக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்படிப்பட்ட ராஜா வாழ்க்கை வாழ வேண்டிய நீங்கள் அதற்கு எதிர்ப்பதமான வாழ்க்கையை வாழ்வதால் உங்களுக்கு என்ன லாபம்? நீங்கள் உங்களையும் ஏமாத்துறீங்க, உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களையும் ஏமாத்துறீங்க, ஒட்டுமொத்த கடவுளையும் பிரபஞ்ச சக்தியையும் நீங்கள் ஏமாற்றுறீங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போனால் தான் உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கும், நல்லா கொண்டு போவீங்க. உங்கள் வாழ்க்கை இங்கே ரொம்ப மோசமாக போகுதுன்னா உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, சுறுசுறுப்பாக செய்கிறீங்க, டெடிக்கேஷனாக பண்ணுறீங்க, ஜெயிக்கிறீங்க, உடனே சாயப்பாவுக்கு ஓடி நன்றிகள் சொல்லுவீங்க. எந்த விஷயத்தையும் செய்யாமல் தொடர் தோல்விகள், தொடர் அவமானத்தை தாங்கி 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 என்ன பண்ணுவீங்க? சாயப்பாவுக்கு நன்றிகள் சொல்லுவீங்களா? நன்றிகள் சொல்லுவீங்க. ஆனால் வெற்றி பெற்று வரக்கூடிய அந்த நன்றியை தாண்டி இதில் அங்கங்கே அப்பப்போ அந்த டல்லாகவே இருக்கும், சோர்வாகவே இருக்கும், ஒரு உண்மையான நன்றியாக இருக்காது. ஓகே, நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒரு ஆடியோவை கேட்குறது பெருசு இல்லை, அந்த ஆடியோக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி அதை மனசுக்குள்ளே ஃபுல்லாக கொண்டு வந்து அதை ஒரு உருவமாக்கி அந்த நிகழ்வுகளை கற்பனையாக்கி அதில் இருந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையோட பாதையை மாற்றணும். அதுதான் நான் சொல்கிறேன். வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் ஒரு மனுஷனுக்கு அவசியம். அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையை புரிஞ்சாதான் உங்கள் பலம் என்னன்னு தெரியும். வாழ்க்கையை புரிஞ்சாதான் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியும். வாழ்க்கையை புரிஞ்சாதான் கடவுளை பற்றி தெரியும். வாழ்க்கையை புரிஞ்சாதான் நண்பர்களை பற்றியும் உறவுகளை பற்றியும் எதிரிகளை பற்றியும் தெரியும். ஆனால் புரியலைன்னா எதை பற்றியும் புரியாது. உங்ககிட்ட எந்த மனுஷனும் நெருங்க மாட்டான் நாளைக்கு. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்ல ஆக்டிவான பர்சனாக மாறணும்னா இத்தனை விஷயங்களை நீங்கள் உணர்ந்து அதில் இருந்து வெளியில் வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் சாயப்பா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அழகு பாப்பான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.